மீண்டும் திருமாவளவன் அவர்கள் இன்னொரு வெடியை கொளுத்தி போட்டிருக்கிறாரு. இந்த முறை யார் மேல? திமுகவா தாவேகாவா 2 பேருக்குமா? அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாலே நீங்க கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிருக்கணும். அப்படி தொடங்கி கூட்டணி ஆட்சின்னு அறிவிச்சிருக்கணும். நாங்க விரும்பின தொகுதிகளை எங்களுக்கு தந்திருக்கணும், அதிகப்படியான எண்ணிக்கையில தந்திருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா இப்படிப்பட்ட முடிவுகள், தேர்தல் முடிவுகள் வந்திருக்காது அப்படின்னு இப்பவும் சொல்றோம். நாங்க எப்ப நினைச்சாலும் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவோம், எங்களுக்கு பிடிப்பில்லைங்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்தையும் சொன்னேன் அப்படின்னு 2 பக்கமும் அப்படி என்ன மாதிரியான அதிர்வலைகளை கிளப்புங்கிற மாதிரியான பேச்சை மீண்டும் அவர் பேசியிருக்கிறாரு. திமுகவை காட்டி தாவேக்காவை எச்சரிக்கிறாரா என்னன்னு தெரியல. அதாவது இப்ப எதற்காக, ஏன்னா 3 பேர் ஒரே அணிக்கு இப்ப சேர்ந்துட்டாங்க நேற்று. யாரு? திருமா அவர்கள், திரு மு வீரபாண்டியன் அவர்கள், மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், தமிழ்நாடு சிபிஐ தமிழ்நாட்டினுடைய மாநில செயலாளர், விசிகாவினுடைய தலைவர் டாக்டர் திருமா. ஆக 3 பேருமா சேர்ந்து ஒரே புள்ளிக்கு வராங்க. திமுகவும் தாவேகாவும் ஒரே கூட்டணிக்கு வர வேண்டும், இதில் என்ன தவறு, தேசிய அளவில் ஏன் வரக்கூடாது அப்படின்லாம் போடுறாங்க. இதில் அடுத்த கட்டம், அதாவது இவர் பேசியது அப்படிங்கிறத விவாதமாக்கி 2 தரப்புல என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாமல் இருக்கும்போதே அதுக்கு 2 பேர் ஆதரிக்கிறாங்கன்னா இதற்கு பின்னால் என்ன இருக்கிறதுங்கிற கேள்வி வருது. ஏன் இப்போ பண்ணுறாங்கங்கிற கேள்வி அதனோட சேர்ந்து வருது. இப்போ நேற்றைக்கு திருமாவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசியது காலிலேருந்து தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். கூட்டணி கட்சியினர் துரோகம் செய்து விட்டனர் என திமுகவினர் சொல்லி வருகிறார்கள். துரோகம் செய்ய என்ன தேவை இருக்கிறது? நாளைக்கு கூட அமைச்சர் பதவியிலிருந்து நாம் வெளியேற முடியும், அதைத்தான் நான் சொன்னேன். அதில் எங்களுக்கு பெரிய பிடிப்பு இல்லை என்பதற்காக சொல்கிறேன். உடனேயே இருக்கிற இடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்கிறார்கள். நம்மை அடிமையாக வைத்திருக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணுறாரு. சுதந்திரமாக சிந்திக்கும் ஆளாக எங்களை பார்க்கல. நாங்கள் உடனே இங்கே இருந்தால் இங்கே விசுவாசமாக இருக்கணும், அங்கே இருந்தால் அங்கே விசுவாசமாக இரு என்கிறார்கள். நீ சுதந்திரமாக சிந்திக்கக்கூடாது, சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் பெரிய கட்சிக்கு என்று பார்க்கிறார்கள்ங்கிற ஒரு பொருள் அது இருக்குன்னு அவர் பண்ணுறாரு. இது என்ன போக்கு? பதவிதான் முக்கியம் என்றால் அதை தக்க வைப்பதற்கான அணுகுமுறையை தானே யாரும் எடுப்பார்கள். தாவேகாவுக்கு சப்போர்ட் செஞ்சுட்டோம், அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டோம், ஆனால் தாவேகா தலைவரை கட்சியை தொடர்ந்து புகழ்ந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு தான் சராசரி மனிதர்கள் யோசிப்பார்கள். அதை தாண்டி பாஜகவுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் இங்கே இயங்க வேண்டும் என்கிற பார்வையை திருமாவளவன் முன்வைக்கிறார் என்றால் இதை நீங்கள் பாராட்ட வேண்டாமா, வரவேற்க வேண்டாமா? இணக்கமாக இல்லாமல் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு மறுபடியும் திமுகவுடன் ஒட்டி கொள்வார்னு அனைவரும் நினைக்கிறார்கள் அப்படின்ட்டு அவர் இவன்கிறது அவர் தன்னை குறித்து அவர் அங்கே பேசும்போது இவன் போயிடுவான்னு சொல்கிறாங்க என்பதாக அவருடைய கூட்டுறது. திமுகவுடன் ஏன் ஒட்டி கொள்ள வேண்டிய தேவை இப்போது எங்களுக்கு வந்தது, இதெல்லாம் அர்த்தம் இல்லாத விமர்சனம் அப்படின்னு வச்சிருக்கிறாரு. அதாவது இப்போ தொடர்ந்து இது எனக்கு என்னமோ இந்த நோபல் பரிசு நீங்கள் வார்த்தையை வச்சு விளையாடாதீங்கன்னு சொன்னதற்கான அந்த பதிலாக, ஏன்னா நீங்கள் அங்கே விசுவாசமாக இருக்கணும்னு யார் சொன்னாங்கிற கேள்வி இருக்குது. திமுகவினர் நீங்கள் விஜய் கூட அங்கே அவரோட கூட்டணிக்கு போயிட்டீங்க, நீங்கள் அவங்கள ஆதரிச்சு பேசுறது இவங்க சொன்ன மாதிரி திமுக சொல்லலை. திமுக தரப்புல அப்படி எந்த விதமான விஷயமும் பேசலை. இன்னொரு கேள்வியும் இதில் இருக்குது. என்னன்னா, நீங்கள் பாஜகவை எதுக்குறோன்னு சொல்கிறீங்கல்ல, தாவேக்காவோட இணைஞ்ச பிறகு அவ்வளோ வலிமையாக திமுக கூட்டணியில் இருந்தது போல பாஜகவை திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம வைக்க வேண்டியது இருக்கு. இல்லை, இப்போ என்ன சிக்கல்னா அவர்கிட்ட வைக்கப்படுகிற கேள்விகளே தாவேக்கா குறித்த கேள்விகள் தான் மிகுதியாக இருக்குது. நீங்கள் அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி இரண்டாவது இதில் கவனிக்க வேண்டியது, நீங்கள் எதிர்க்கிறது நான் அதில் குறைங்கிறது, குற்றம் காண்பது அது ஒரு பக்கம், அது சப்ஜெக்டிவ், ஒவ்வொருவருடைய பார்வையை பொறுத்து. நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய அமைச்சரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய தாவேக்கா எதிர்க்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க எதிர்க்கலன்னா நீங்க இப்ப எல்லோரும் ஒரே அணிக்கு வாங்க பாஜக எதிர்ப்புலங்கிறீங்க. திமுக கேட்கும் நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம், இவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கோங்க, அவங்க என்னங்க பண்ணாங்க எங்களோட சேர்றதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் தாவேக்கா கூட்டணி கட்சிகள் தானே இருக்கிறார்கள்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? எங்கேயும் தாவேக்கா பதில் சொல்லாது, தாவேக்கா தான் சொல்ல மாட்டாங்களே, அவங்க எதுக்கு சொன்னாங்க இதுக்கு சொல்றதுக்கு அப்படிங்கிற கேள்வி இதனோட சேர்ந்து தொக்கி நிற்கணும். இப்போ இவங்க தான் கூப்பிட்டது, தாவேக்கா கூப்பிடல. நம்ம அதுல லாஜிக் என்னன்னா, தாவேக்கா பதில் சொல்லாதுன்னா அவங்க எதுக்கும் சொல்லலைங்கிறது தனி விவாதம். அழைப்பு விடுத்தவர்களை நோக்கி தானே இவங்க கேட்பாங்க, எங்களை சேரணுங்கிறீங்க. சரி, பாஜகவை எதிர்த்தவங்க வீர தீரமாக விட்ட அறிக்கைகள் 2 சொல்லுங்கன்னா என்ன சொல்வீங்க கேள்வி இருக்கு.
இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போட்ட 2 திட்டங்களில் மட்டுமே சுமார் 14,000 கோடி தமிழ்நாட்டிற்கு நிதிச்சுமை கூடுதலாக வந்திருக்குன்னு பொதுவெளிகளில் பத்திரிகைகளில் நம்முடைய கூட்டணி கட்சி இன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் உட்பட பலரும் அது குறித்தெல்லாம் பேசியிருக்காங்க. கரெக்டாக போனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாணிக்கம் தாகூர் ஒரு ட்வீட் போட்டு வந்தார். இந்த 125 நாள் வேலை திட்டம் அதை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு வந்தால் கூடுதலாக ஒரு 5,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு நிதிச்சுமை கூடும் அப்படின்னு ஹிந்துவில் வந்த செய்தி. அதை எடுத்து போட்டு தமிழ்நாட்டை இவர்கள் வஞ்சிக்கிறார்கள், 125 நாள் நட்டு 60-40 ஆக்கி போன வருஷம் வரைக்கும் 1000 கோடி செலவு பண்ண இடத்துல இந்த வருஷம் 4,000 கோடி கூடுதலாக வருது, 5,000 கோடியாக வருதுன்னா இது தமிழ்நாட்டுக்கு நடக்கிற அநீதின்னு பேசினார். அதை ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணி இவங்க வந்து அரசு இதழில் வெளியிட்டுட்டாங்க. அது அமலுக்கும் வந்து விட்டது ஜூலை 1 மாணிக்கம் தாகூர் அவர்கள் இதுக்கான நிதிக்கு என்ன பண்ணுறீங்கன்னு ஏதாவது முதலமைச்சர்கிட்ட கேட்டாரா, பேசினாரா? இது ஒரு பக்கம். இன்னொன்று ஜல்ஜீவன் 2.0 கையெழுத்து போட்டாங்க. முதலமைச்சர் வந்த பிறகு தான் அந்த கையெழுத்து போடப்பட்டது நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9,000 கோடி ரூபாய் வரைக்கும் கூடுதல் மாநிலத்துக்கான சுமை நிதி சுமை கூடுகிறதுன்னு. அப்போ நீங்கள் ஒரு 2 மாதம் இன்னும் நம்ம பட்ஜெட் போட்டால் நீங்கள் எங்கே வேணாலும் எடுக்கலாம். ஆனால் கடந்த ஆண்டை விட இப்போது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸில் ஒரு 14,000 கோடி கூடி இருக்கிறதுங்கிற பார்வை அந்த கேள்வி வருகிறது. அப்போ அந்த இடத்துல பாஜகவை எதிர்த்து விட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம், ஏற்றுக்கிட்டோம். ஆனாலும் நீங்கள் கொடுக்காம இதில் என்னென்னா இந்த 2 திட்டங்களிலும் ஜல்ஜீவன் 1.0 அல்லது அதற்கு முன்பாக நம்ம பழைய 100 நாள் வேலை திட்டத்திலோ அவங்க கடந்த ஆண்டதுக்கு முந்தின ஆண்டுலாம் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை மிச்சம் இருக்கு. அதுல வேற பெண்டிங் இருக்கு. அவங்க கொடுக்க வேண்டிய தொகை ரிலீஸ் பண்றாங்கன்னா இந்த ஆண்டு நாங்கள் 8,000 கோடி கொடுக்கணுமா, இதுல ஒரு 2,500 கோடி கொடுக்குறோம், பழைய பாக்கியில ஒரு 800 கோடி கொடுக்குறோம், சேர்த்து வச்சுக்க அப்படின்னு கணக்கு கழிச்சு விடுவாங்களே தவிர இதுலேயும் மிச்சம் இருக்கும் அதுலேயும் மிச்சத்தில் சொச்சம் இருக்குங்கிற மாதிரி. இப்போ இதெல்லாம் மாநில உரிமை சார்ந்து நீங்கள் என்ன பண்ணீங்கிற கேள்வி வரும்ல. கவர்னர் சொல்கிறார் சார் அந்த மேட்டர்லாம் அவர் சொல்கிறாரு பொதுமக்கள் எந்த துறை சார்ந்து என்ன சிக்கலாக இருந்தாலும் நேரடியாக இங்க வாங்க, நம்பி வாங்க, நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அவர்கிட்ட நம்ம தம்பி தான் ஆட்சியில் இருக்காரு. அத்தனை துறைகள் இருக்கு. அமைச்சர்கள் கணக்குன்னு எடுத்தாலும் நீங்கள் அது 34-35 பிரிச்சாலும் சரி, அதுக்குள்ளே ஒரே ஆளே 3-4 துறைகள்லாம் வச்சுருப்பாங்க. சுமார் ஒரு 40க்கும் மேற்பட்ட துறைகள் 50 துறைகள் இருக்குன்னா இதில் எதை சார்ந்தும் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு வைங்க. மனு ஒரு 100 பேர் போகிறாங்க, அதில் ஒரு 50 துறையாக இருக்கிறது நீங்கள் துறை வாரியாக செக்ரிகேட் பண்ணுறதுக்கே அங்கே ஆள் இருக்கான்னு கேள்வி இருக்குது ஆளுநர் மளிகையில். ஏன்னா அதுக்கு ஆட்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் பிரித்து சம்மந்தப்பட்ட துறைக்கு அதை அனுப்பி இதெல்லாம் உங்களுக்கு முதல்ல இது உங்களுக்கு தேவையில்லாதது. அது வந்து விதிமீறல். உங்களுக்கு யார் ஓட்டு போட்டால் நீங்கள் மக்கள் உங்களை வந்து சந்திச்சு உங்கள்கிட்ட குறைய சொல்கிறதுக்குங்கிற கேள்வி இருக்குது. இல்லை இது முதலமைச்சர் எதுவும் செய்ய மாட்டாரு, நீங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரா? இல்லை நான் அதை கொண்டு போய் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு அதை நான் அனுப்பிவிட்டு சரியான தீர்வுகளை வாங்கி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருங்கிற வார்த்தையவே அவர் பேசியிருந்தார். அதனுடைய விளைவாக தான் புதிய முதல்வரை நான் சந்தித்து அதை கொடுத்து உங்களுக்கான தீர்வுகளை சொல்லித்தரேன்னா அதுக்கு உங்க வேலையே அது கிடையாது சார் அப்படின்னும் போது இதை ஏன் பண்றீங்கன்னு நம்ம சொல்றோம். நம்ம தரப்பில் இருந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம ஊடகவியலாளர்களா இருக்கோம், கவர்னருக்கு அது வேலை கிடையாது. எங்களுக்கு நாங்கள் எலெக்ட் பண்ண தேர்தலில் நின்று ஏதோ ஒரு வகையில் வாக்களித்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அவர் குதிரை பேரம் நடத்தினார், இல்லை அது தனி விவாதம், அதில் எங்களுடைய பார்வை வேற இருக்கலாம். ஆனாலும் மக்கள் ஓட்டு போட்டு வந்த ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது அவரை சூப்பர் சீட் பண்ணி நீங்கள் ஒன்றும் சூப்பர் முதலமைச்சராகலாம் இங்கே உட்கார முடியாது, உட்காரக்கூடாது, அது தப்பு. இதை அவர் முதலமைச்சர்னு பேரை நேம் பண்ணிட்ட பிறகு, பதவியை நேம் பண்ணிட்ட பிறகு இதற்கு பதில முதலமைச்சர் தான் கொடுக்கணும். அடுத்த கட்ட அமைச்சர்கள் கொடுத்தா கூட அது சரியா இருக்காது. வரைக்கும் கொடுத்தீங்களா? வைகையில் இறங்குவோன்னா கவர்னர் அவருடைய பணியை மட்டும் பார்க்கணும், இல்லை என்றால் எச்சரிக்க வேண்டி வரும் என கண்டிக்கிறேன் அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் பேசினார் இல்லையா? கண்டிக்கல, எச்சரிக்க வேண்டி வரும் என கண்டிக்கிறேன் அப்படிங்கிறதா அவர் பேசினதா ஞாபகம். அது வைகையில் இறங்கி நாங்களே சுத்தப்படுத்தோன்னதுக்கு கொந்தளிச்சிங்களே. முதலமைச்சர் எதுக்கு இத்தனை துறைகள் இருக்குது தலைமைச் செயலகம், முதலமைச்சருடைய ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கிறது, கிரிவன்சஸ் இந்த மனுக்களை வாங்குறதுக்குன்னு அவ்வளோ அமைப்பு இருக்கும்போது அவர் தனியாக அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு யார் விடுவாங்கிறத நீங்கள் கேட்டிருக்க வேண்டாமாங்கிறத திமுக இப்போ கேள்வி எழுப்பினா கூட்டணி கட்சியில் என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சு வெங்கடேசன் அவர்கள் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார்ல, அந்த ஒரு இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு குப்பை அள்ளக்கூடிய அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்குறாங்க. அவங்க மட்டும் அள்ளி போட்டுட்டு காசை வாங்கிட்டு இருக்காங்க. இத்தனை டன் அள்ளி இருக்கணும் எடையை மட்டும் காட்டிட்டு மண்ணை. இது பயங்கரமான டெக்னிக்கா இருக்கு.
முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து யாரோ சிலர் இவர்களை காப்பாற்றுகிறார்களே அவர் குற்றச்சாட்டு யாரோ வச்சிருக்காங்க. ஆமா ஆமா ஆச்சா இதெல்லாம் இது சரி ஊழல் ஒழிப்பு கூட ஒரு பக்கம் வைப்போம், அது விரிவாக விவாதிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது. இப்போ என்ன கேள்வினா திமுக திருமாவர்கள் தொட்டதில் மிக முக்கியமானது இந்த ஒரே கூட்டணி சார்ந்தவங்கெல்லாம் எந்த நியாயத்துக்கு வராங்கங்கிறது ஒன்று. இப்போ ரெண்டாவது கேரளா உதாரணம் சொல்கிறாங்க. எனக்கு அங்கே என்ன கேள்வி வரும்னா, கேரளாவில் இந்தியா கூட்டணிக்குள்ளே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இருப்பாங்க, ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுக்கு 10 சீட்னு பிரித்து நிற்கிறது இல்லை, தனித்தனியாக தான் நிற்பாங்க. மிக முக்கியமானது அவங்க 2 பேரும் தேசிய கட்சி, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என வெவ்வேறு வழிமுறைகளை தங்களுக்குள் வகுத்து வைத்திருக்கிற கட்சி. திமுகவும் தாவேகாவும் அப்படி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ஒரே அணியிலனா இப்போ கடைசி வரைக்கும் இருந்தது திமுக தான். இந்த தேர்தலில் 26 தேர்தல் வரைக்கும் அவங்க தொடர்ந்து இது பண்ணுறாங்க. எஸ்ஐஆர் தொடர்பாக தலைமை நீதிபதி எழுதின கடிதத்துலையும் கையெழுத்து போடுறாங்க. அப்போ புதுசாக வந்த கட்சியாகிய தாவேகாவுக்கு தானே நீங்கள் முறைப்படி அழைப்பு விளக்கணும். ஏன் நீங்கள் இங்கே திமுகவுக்கு அதை எடுத்து சொல்கிறீங்க? நீ எடுத்து சொல்ல வேண்டிய இடம் எங்கேங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ அங்கே சந்திச்சு தானே எடுத்து சொல்லணும் என்கிற கேள்வி அதனோட சேர்ந்து எழுது. திமுக குறித்து இன்னொரு விஷயத்தை டாக்டர் திரும்ப பேசுகிறாங்க. இது அர்த்தம் இல்லாத விமர்சனம் அப்படின்னு. முன்னாடி ஏன் திமுகவோட இப்போ போய் ஒட்டிக்க பார்க்குறாரு போது நான் ஏன் ஒட்டிக்கணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் என்று அறிவித்திருந்தால் கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமாக கொடுத்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கூட்டணி கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை. இந்த கோணத்தில் யாரும் சிந்திக்கவில்லை அப்படின்னு அவரு. அவ்வளோ வேகமா வெளியேற மாட்டாங்கன்னா இப்படி கொஞ்சம் லேட் ஆகி போவாங்களா? அதுலயே காங்கிரஸ் தான் ரிசல்ட் வந்து அடுத்த நாளே போயிருச்சு. அதுவே வேகம் இல்லையா? எண்ணி முடிக்கிற கடைசி சுற்று வர்றதுக்குள்ள அன்னைக்கு சாயங்காலமே போயிருக்கணும் அப்படிங்கிறத முன்னாலே துண்டை போட்டு வச்சுட்டு பஸ் கிளம்புறதுக்கு முன்னாலே ஓடி போய் ஏறினது யாரு? காங்கிரஸ். தனி இல்லை, ஒவ்வொருவரும் தாமதப்படுத்தி இந்த கட்சியினுடைய உரிமை. நம்ம தாமதம் இல்லைன்னா அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் இருக்கும், கட்சியினுடைய எதிர்காலம் இலக்கு இது குறித்தெல்லாம் பேசணும். தலைவர் மட்டுமே முடிவெடுத்தா உள்ளுக்குள்ளது பல சிக்கல்களை குழப்பங்களையும் பின்னாடி உருவாக்கலாம். ஏன்னா இப்போ இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வார பிரதிக்கான ஜூனியர் விகடனில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள். தாவேகாவினுடைய எல்லா கூட்டணி கட்சிகளுமே 2 பிரிவுகளாக பிரிந்து விட்டது. தாவேகா ஆதரவணி, தாவேகா எதிர்ப்பணின்னு கூட்டணியில் இருக்க அனைத்து கட்சிகளுமே இருவிளவாக பிளந்திருக்கு. ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயுமே 2 அணி. சிபிஎம், திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம்எல், காங்கிரஸ்லயுமே ஒரு செக்ஷனுக்கு. அப்படியா? வெளியில அவங்க சொல்லனாலும் எடுத்த முடியும் உள்ள போயாச்சுனாலும் திமுக கூட இருந்து இவ்வளவு வேகமா வந்திருக்க வேண்டாம். இவர் 29க்கு மோடி எதிர்ப்பாரான்னு தெரியலன்னு. அதாவது 2 பிளவுகளாகனா வெளிப்படையா அவங்க மோதிக்கவும் மாட்டாங்க. வந்தது, அதாவது தாவேகாவோடு வந்து சேர்ந்ததுங்கிறது நம்ம யோசிச்சிருக்கலாமா இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற வகையில சிந்தனை கொண்டதாக 2 செக்ஷனாகவே இருக்கிறார்கள். எல்லா கட்சிகளையுமே ஏறத்தாழ 2 கூறாக உடைத்திருக்கிறது. அது அவங்க நோக்கத்தோட செய்யலனாலும் அந்த சிந்தனை தான் இப்படி வேலை செய்யுது. அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கு இல்லையா அப்படின்னு ஒரு ஸ்டோரி உள்ள அப்படியே யோசிக்கத்தக்கது. அந்த பல்வேறு கட்சிகளிலேயே தாவேகா மீதான விமர்சன பார்வை வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், சுதந்திரமாக இண்டிபெண்டா. ஆனா எல்லாரும் ஒரு புள்ளியில சொல்லுவாங்க 5 ஆண்டுகள் இந்த ஆட்சிக்கு நாங்க துணை இருப்போங்கிறதையும் சொல்லிட்டு விமர்சனமாகவும் வைப்பாங்க. ஆனா என்ன சிக்கல்னா தாவேகா அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதா, விமர்சனங்களை கேட்பதற்கு அவர்கள் அதுக்கு அந்த எண்ணத்தோடு இருக்கிறார்களா, அதற்கு சித்தமாக இருக்கிறார்களா என்பது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கேள்வியா இருக்கு. திமுக இவ்வளவு சிக்கல்கள் அழுத்தங்கள் கொடுத்திருந்தால் தேர்தல் சமயத்தில் நம்ம வேறவா பேசணும். அந்த வீடியோ எடுத்து இன்னொரு தரப்பு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆக மொத்தம் ஏன் இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குங்கிற கேள்விதான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க இதே ஃபார்மேட்டில் திரும்ப பேசுவது தாவேகா அரசனுடைய நிறைகுறைகள் பேசுபொருளாக இல்லாமல் இருப்பதற்கு மடைமாற்றும் யுத்தியா அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் 29 வந்தாலும் கூட இவர் விஜய் அவர்கள் மோடியை தீவிரமாக எதிர்ப்பாரா என்கிற சந்தேகம் காங்கிரஸ் தலைமைக்கே இருக்கிறதான்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம விசாரித்த வரை வரக்கூடிய தகவல்கள் என்னன்னா, விஜய் அவர்களிடம் அந்த ப்ரப்போசலை கொடுத்தாங்க, நீங்கள் எம்பி இல்லைனாலுமே இந்தியா பிளாக்குக்கு நீங்கள் ஆதரவாக ஒரு கட்சியாக பங்கு பெறலாம் என்று சொல்லும்போது, ஏன்னா கூட்டணிக்குள்ள ஒரு சிட்டிங் முதலமைச்சர் இருக்காருங்கிறது கூடுதல் பலம் தான். கட்சியினுடைய எண்ணிக்கையும் காட்டும் ஒரு ஆப்டிக்ஸ் இருக்கு.
விஜய் அவர்களும் அதில் கையெழுத்து போடுறாரு அப்படின்னா அது தேசிய செய்தியாக அதுவும் ஆப்வியஸாக மாறும். ஒரு அவுட்ரீச் இருக்கும் என்கிற எண்ணத்தில் அப்ரோச் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இப்போதைக்கு மறுத்திருக்கிறார். இந்த 2.5 ஆண்டுகள்ங்கிறது என்னுடைய ஆட்சி நிர்வாகம் அது சார்ந்த விஷயத்தில் அந்த இணக்கம் இருக்கணும். பாஜகவுக்கு நான் நேரடியாக போய் எதையும் ஆதரிக்க போகிறதில்லை. அதனால் இந்த பேண்ட் வேகனில் உங்களுடைய அந்த கூட்டணி கைகளை உயர்த்துகிற அந்த இதுக்குள்ள இப்போதைக்கு நான் வரலை அப்படின்னு தான் தாவேகா தரப்பில் அது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனா பாஜகனுடைய திட்டங்களை எல்லாம் ரகசியமா இங்க வந்து செயல்படுத்தும். இதுல என்ன ரகசியம்? அதான் திட்டங்களை வெளிப்படையாக தான் சொல்லிட்டு அறிவிக்கிறாங்களே என்னங்கிறது இருக்குல்ல. மேபி நிதியமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமன் கல்வி அமைச்சராக மாறினால் சுமூக பேச்சுவார்த்தைக்கு பிறகு பிஎம் ஸ்ரீ வருமா வராதான் நமக்கு தெரியல. இன்னும் பல திட்டங்களை கூட கொண்டு வர கவர்னர் நேற்று போய் ஒரு இங்கே பேசிக்கிட்டு இருக்காப்லையே, குருகுல கல்வி முறையை தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியவில்லை, அது ரொம்ப வருத்தத்துக்குரியதுங்கிற மாதிரிலாம் அவர் போய் அவங்க அம்மையார் வந்தாங்க அப்படின்னா அது இன்னும் அடுத்த கட்ட வீழ்ச்சை நோக்கி அது நகர்கிறதாங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு என்ன கேள்வினா, எலெக்ஷன் 29 2.5 வருஷம் இருக்கு. இப்போதான் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு கவர்மெண்ட் வந்து 2 வருஷம் ஆகுது. 29 கூட்டணி குறித்து பேசுவது இப்போது தேவையா, இப்போது முக்கியமா என்கிற கேள்வி இருக்கிறது. இதை விடுத்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் இந்த அரசு பாதை மாறுகிறது இல்லை தடுமாறுகிறதுனா அதை திருத்தக்கூடிய நேர்த்தியாக ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் கூட்டணி கட்சிகளும், ஒரு எதிர்கட்சியாக ப்ரோஆக்டிவாக அதை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல திமுகவும் செலுத்துவது மக்கள் நலன் சார்ந்து போகுது. இன்னமும் ஓட்டு போட்ட மாதிரி முழுசாக காயலைங்க. நீங்கள் அதுக்குள்ளே அடுத்த தேர்தலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் நியாயமா என்ற கேள்விதான் எழுகிறது. சம்மந்தப்பட்டவர்கள் பரிசீலிக்கிறார்களாங்கிறத நம்ம அவங்ககிட்டே விடலாம். நிச்சயமா.